ம் ஆமாம், நாம் சாதாரண செய்தி வாசிப்பாளர்கள் அல்ல, காலத்தின் சாட்சிகள். இந்த அலசல்ல நாம 3 கண்களை பயன்படுத்த போறோம். காரணத்தை தேடும் அறிவியலின் கண், அர்த்தத்தை தேடும் தத்துவத்தின் கண், அப்புறம் உண்மையை உணரும் ஆன்மீகத்தின் கண். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் பாத்தீங்கன்னா, மத்திய கிழக்கோட போர் மேகங்கள், இந்தியாவோட அரசியல் வரைபட மாற்றங்கள், நிலவை நோக்கிய பயணம் மற்றும் குறியீடுகளை உடைக்கிற குவாண்டம் தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் உங்களுக்காக உங்களை சுற்றி உள்ள உலகை புரிந்து கொள்ள நாம அலசப் போறோம். கண்டிப்பா. ஏன்னா செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. எக்ஸாக்ட்லி. அதனால நம்ம முதல் செய்தியை பார்ப்போம். மனிதனுக்கு எப்பவுமே ரகசியங்கள் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கு இல்லையா? தன்னோட தகவல்களை பாதுகாப்பா பூட்டி வைக்கிறதுல ஒரு அலாதி பிரியம். ஆனா அந்த பாதுகாப்போட சுவர்கள் மொத்தமா உடைஞ்சால் என்ன ஆகும்? ஆஹா, இது குவாண்டம் தொழில்நுட்பம் பத்தின செய்தி தானே? ஆமா, அதேதான். கலிஃபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது கால்டெக் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. வெறும் 10,000 கியூபிட்களை கொண்டு தற்போதைய இணைய பாதுகாப்பு குறியீடுகளை உடைக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க. 10,000 குயிட்கள், அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. உண்மையில துல்லியமா சொல்லணும்னா 9,988 கியூபிட்கள் போதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபியை உடைக்கிறதுக்கு. இது ஒரு பக்கம் நடக்கும்போது கூகுள் தன்னோட அதிவேக வில்லோசிப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் நிறுவனம் அவங்களோட 30,000 ஏஐ பணியாளர்களை வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. 30,000 பேரா? இது ரொம்ப பெரிய நம்பர். ஆமா, இதை கொஞ்சம் அறிவியல் படி ஆழமா பார்ப்போம். அதாவது எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது புள்ளியியல் வளைவுகளை பயன்படுத்தி உருவாக்கப்படுற ஒரு சிக்கலான பாதுகாப்பு வளையம். இது இப்படி பார்ப்போம். பல லட்சம் பூட்டுகளை போட்ட ஒரு இரும்பு பெட்டகம் தான் நம்ம பேங்க் அக்கவுண்ட், நம்ம பர்சனல் டேட்டா எல்லாமே. சரி. சாதாரணமா ஒரு ஹேக்கர் அந்த பாஸ்வேர்டை உடைக்கிறதுங்கிறது பல லட்சம் சாவிகள் கொண்ட ஒரு கொத்துல ஒவ்வொரு சாவியா போட்டு பார்க்குற மாதிரி. அதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும். ஆனா இந்த குவாண்டம் கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த இரும்பு பெட்டகம் வெறும் காகித பெட்டி தான் சொல்லுது. தொழில்நுட்பம் ஏன் இவ்ளோ வேகமா தன்னைத்தானே அழிச்சு மறுபடியும் உருவாக்குது? உங்களோட இந்த காகித பெட்டி உவமை ரொம்ப அருமையா இருக்கு. அறிவியலோட கோணத்துல பாக்கும்போது தொழில்நுட்பம் ஒரு கற்பனை செய்ய முடியாத பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கு. ஆனா இத கொஞ்சம் தத்துவத்தின் கண்ணால பாருங்களேன். சொல்லுங்க. அறிவாற்றல் அப்படிங்கிறது மனித சமூகத்தோட மிகப்பெரிய ஆயுதம். ஒரு காலத்துல நிலம் அதிகாரம் தந்துச்சு, அப்புறம் ஆயுதம் அதிகாரம் தந்துச்சு. ஆனா இன்னைக்கு தகவல்களை கையாளும் திறன் தான் அதிகாரம் தருது. இங்க அதிகாரங்கிறது உங்க தகவல்களை பாதுகாக்கிறதுல இல்ல, அடுத்தவங்க தகவல்களை உடைக்கிறதுல இருக்கு. சரியா? எக்ஸாக்ட்லி. அதத்தான் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுது. நீங்க சொன்னீங்களே, அந்த ஆரக்கிள் நிறுவனத்தோட 30,000 பேரோட பணி நீக்கம், மனிதன் தன் மூளைய வச்சு உருவாக்குன ஏஐயே இன்னைக்கு அவனோட 30,000 வேலைகளையே பறிக்குது. இது மனிதனோட பரிணாமமா இல்ல சுய அழிவா அப்படிங்கிறது ஒரு பெரிய தத்துவ கேள்வி. இருங்க, எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தெரியுது. நீங்க இதை தத்துவ ரீதியா சுய அழிவுன்னு சொல்றீங்க. ஆன்மீக பார்வையில இதை பத்தி படிக்கும்போது இது மனிதனோட அகந்தை, அதாவது ஈகோன்னு சில நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா எனக்கு இது வெறும் தற்காப்பு மாதிரி தான் தெரியுது. எப்படி தற்காப்புன்னு சொல்றீங்க? அதாவது நம்ம நாட்டை பாதுகாக்க, நம்ம டேட்டாவை பாதுகாக்க நம்ம ஒரு புது தொழில்நுட்பத்தை உருவாக்குறோம். மற்ற நாடுகள் நம்மள உளவு பார்க்காம இருக்க நம்ம முந்திக்கிறோம். இது எப்படி அகந்தையாகும்? இது ஒரு பேசிக் சர்வைவல் லாஜிக் தானே. தற்காப்பு அப்படிங்கிறது உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை உள்ளுணர்வு தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க முடியும், நான் நினைச்சா இயற்கையோட விதிகளையே மீறி எதையும் நிரந்தரமா பாதுகாத்துக்க முடியும் நினைக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அகந்தை. ஓ, அந்த கண்ட்ரோல் பண்ற எண்ணம் தான் அகந்ததுங்கிறீங்க? ஆமா, பிரபஞ்சத்துல நிரந்தரமான பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல அப்படிங்கிற பேருண்மையை தான் இந்த குவாண்டம் கணினிகள் நமக்கு உணர்த்துது. உங்களோட டிஜிட்டல் அடையாளங்கள், பேங்க் அக்கவுண்ட்ஸ்னு நீங்க கட்டி எழுப்பின இரும்பு கோட்டைகள் எல்லாமே ஒரு நொடியில உடையக்கூடிய காகித கப்பல்கள் தானே இயற்கை நமக்கு நினைவூட்டுது. உண்மையாவே இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. அதனால இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது டிஜிட்டல் உலகத்துல மட்டும் இல்ல, நிஜ உலகத்திலையும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் மத்திய கிழக்கு நாடுகள் பக்கம் போவோம். எண்ணெய்க்காக எரியும் ஒரு தேசத்தின் கதையை பார்ப்போம். அங்க நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது. ஆமா, ஈரானிய போர் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. பஹ்ரைனோட பாப்கோ மற்றும் குவைத்தோட பெட்ரோலியம் அமைச்சக கட்டிடங்கள் மேல ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கத்தார்ல ஒரு எண்ணெய் கப்பல் மேல ஏவுகணை வீசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான்ல அமெரிக்காவோட C-130 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா கூட செய்திகள் வருது.
இதுக்கு பதிலடியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இன்னும் 2-3 வாரங்கள்ல போரை முற்றிலுமா முடிச்சுக்கிட்டுவேன், அதாவது ஃபினிஷ் தி ஜாப் அப்படின்னு எச்சரிச்சிருக்காரு. இதற்கிடையே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தங்கம் விலை 10 கிராமுக்கு 1,52,180 ரூபாயை தொட்டிருக்கு. கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $111.54 உயர்ந்திருக்கு. இத பாக்கும்போது எனக்கு ஒன்னு தோணுது. ஒரு இடத்துல போர் நடந்தா எப்படி இன்னொரு இடத்துல தங்க விலை ஏறுது? இங்கதான் சப்ளை செயின் அப்படிங்கிற லாஜிக் வேலை செய்யுது. வளைகுடாவில் ஒரு எண்ணெய் கிணறு எரியுதுன்னா சரக்கு கப்பல்களோட பயணச் செலவு கூடும், இன்சூரன்ஸ் தொகை எகுரும். இது நேரா உங்க ஊர் பெட்ரோல் பங்க்ல எதிரொலிக்கும். பெட்ரோல் விலை ஏறுனா தக்காளி விலை ஏறும், பணவீக்கம் வருங்கிற பயத்துல உலக முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையிலிருந்து பணத்தை எடுத்து தங்கத்துல போடுவாங்க. ஓ, அதனாலதான் சாதாரண நடுத்தர மக்களோட சேமிப்பான தங்கத்தோட விலை எகிரிடுது. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி உலகமே ஒரு கண்ணுக்கு தெரியாத சிலந்தி வலையால இணைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலந்தி வலை பொருளாதாரம் மிக துல்லியமானது. ஆனா இதையே தத்துவத்தோட கண்ணால அணுகும்போது ஒரு சோகமான உண்மை வெளிப்படுது. வாட்டிக்கன்ல போப் லியோ 14 ஆயுதங்களை கைவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உலக நாடுகளை அழைக்கிறாரு. ஆனா அந்த அமைதி குரல் குண்டுகளோட சத்தத்துல கேட்கவே இல்ல. எப்பவுமே அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு காது கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. மனித சமூகம் எப்போதுமே பயம் மற்றும் ஆசை அப்படிங்கிற 2 சக்கரங்களை தான் சுழலுது. அதிகாரத்தின் உச்சியில இருக்கிறவங்களுக்கு தங்களை அழிச்சிடுவாங்களோங்கிற பயம், அதனால அடுத்தவனை அழிச்சு வளங்களை சுழற்ற ஆசை. போரின் மீதான பயம்தான் இங்க தங்கத்தின் மீதான ஆசையா மாறுது. இத்தனை 1000 ஆண்டுகள் மனித நாகரிகம் வளர்ந்துடுச்சே, நாம நிலவுக்கு போறோம்னு பெருமைப்படுறோம். ஆனா பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு கருப்பு திரவத்துக்காக மனிதர்கள் ஒருத்தர் அழிச்சிக்கிறாங்க. இந்த அடிப்படை குணம் ஏன் இன்னும் மாறவே இல்லை? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ் நாம பழங்களை எப்படி பார்க்கறோம் அப்படிங்கிறது தான். இங்க ஆன்மீக பார்வை, பொருளியலாளர்கள் இத ரிசோர்ஸ் கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வளங்களின் சாபம். எந்த இடத்துல இயற்கை வளம் அதிகமா இருக்கோ அங்க மனிதனால் உருவாக்கப்படும் அழிவும் அதிகமா இருக்கும். தனக்கு வெளியே உள்ள உலகை ஆள துடிக்கும் மனிதன் தன் உள்ளே எரியும் ஆசையை ஆள தவறிட்டான் அப்படிங்கிறது இந்த போர் நமக்கு உணர்த்துது. நிஜமா, ரொம்ப ஆழமான கருத்து. ஒரு இடத்துல விழும் வன்முறையோட விதை இன்னொரு இடத்துல பயமா தட்டுப்பாடா முளைக்குது. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. கண்டிப்பா. வளங்களுக்கான சண்டை சர்வதேச அளவுல நடக்கிறது ஒரு பக்கம்னா, உள்ளூர்ல அதிகாரத்துக்கான சண்டையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. உலக வரைபடத்துல எல்லைகள் மாறுற மாதிரி இந்தியாவோட அரசியல் வரைபடத்திலையும் பெரும் மாற்றங்கள் நிகழப்போகுது. ஆமா, பெரிய அப்டேட்ஸ் வந்திருக்கு. இந்திய நாடாளுமன்றத்தோட மக்களவை இடங்கள் 543ல இருந்து 816 உயரப்போகுது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களோட இடங்கள் குறையாதுன்னு பிரதமர் மோடி உறுதியளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2029ல 33% மகளிர் இடஒதுக்கீடு வரப்போகுது. இதெல்லாம் தேசிய அளவுல நடக்கிற அரசியல் மாற்றங்கள். அதே சமயம் மாநில அளவுல பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல நடக்கிறது மகா ஜங்கிள் ராஜ்னு பிரதமர் விமர்சிக்கிறாரு. இன்னொரு பக்கம் FCRA மசோதாவை எதிர்த்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குரல் கொடுக்கறாரு. இந்த தேசிய அரசியலை அப்படியே நம்ம தமிழக தேர்தல் களத்துக்கு கொண்டு வருவோம். ஏப்ரல் 23ல ஒரே கட்டமா தேர்தல் நடக்க போகுது. ஆளும் திமுக அவங்க தேர்தல் அறிக்கையில மாதம் 2000 ரூபாய் மற்றும் 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க. இத காப்பி பேஸ்ட் அறிக்கைன்னு அதிமுக விமர்சிக்கிறாங்க. அப்புறம் நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க இல்லையா? ஆமா, இதற்கிடையே தேர்தல் பறக்கும் படை 97 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் போதைப் பொருள்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. ஓகே, இதை கொஞ்சம் பிரிச்சு மேய்வோம். லெட்ஸ் அன்பேக் திஸ். சொல்லுங்க. முதல்ல தொகுதி மறுசீரமைப்பு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்கள் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற லாஜிக் மிக சரியானது. ஆனா எனக்கு ஒரு தீவிரமான சந்தேகம் இருக்கு. தேர்தலில் வழங்கப்படும் இந்த இலவசங்கள் அல்லது நலத்திட்டங்கள் பொருளாதார அறிவியலின்படி இது உண்மையிலே வளர்ச்சியை தருமா இல்ல வெறும் ஓட்டு வங்கிக்கான தந்திரமா? இத புரிஞ்சுக்க நாம இடதுசாரி மற்றும் வலதுசாரி அப்படிங்கிற 2 அரசியல் பார்வைகளையும் நடுநிலையா பார்க்கணும். இடதுசாரி தத்துவத்தின்படி இது இலவசம் இல்ல, இது சமூக நீதி. பல நூற்றாண்டுகளா வளங்கள் மறுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கும் பெண்களுக்கும் அரசால் வழங்கப்படும் அதிகாரமளித்தல். ஓகே, அப்போ வலதுசாரி பார்வையில எப்படி பாப்பாங்க? வலதுசாரி பார்வையில அல்லது தூய பொருளாதார பார்வையில பாத்தீங்கன்னா, இது உழைக்கும் மக்களோட வரிப்பணத்தை வீணடிக்கிறது. உற்பத்தி திறனை பெருக்காம பணத்தை மட்டும் விநியோகிக்கிறது நீண்டகால பொருளாதார சீரழிவுக்கு வழிவகுக்கும்னு அவங்க வாதிடுவாங்க.
நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிப்பு அப்படிங்கிறது பிரதிநிதித்துவத்தின் தத்துவம். ஆனா இந்த ரெண்டு தரப்பு நியாயங்களையும் நாம செய்தியா மட்டுமே பார்க்கணும். புரியுது. ஆனா இந்த 97 கோடி ரூபாய் பணம் மற்றும் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, நம்ம ஆன்மீக பார்வைய வைக்கணும். அதிகாரம் எப்படி எந்த எல்லைக்கும் செல்லும் அப்படிங்கறத இது தோலுரிச்சு காட்டுது. தத்துவத்தின் கண்ணால பார்த்தா தேர்தல் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனா அந்த வாக்குகளை பெற பணமும் போதைப் பொருளும் பயன்படுத்தப்படுதுன்னா அது சமூகத்தோட கூட்டு மனசாட்சியின் இருண்ட நிலைய காட்டுது. அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றீங்க. யார் நாட்டை ஆளணும்னு தீர்மானிக்கிறதே ஒரு அடிப்படையான நீதிக்கான தேடல் தானே? ஆமா, நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம அரசும் அமையும். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ரொம்ப கரெக்ட். பூமியில இவ்வளவு போராட்டங்கள், அதிகார போட்டிகள் நடக்கும்போது மனிதன் 2 திசைகள்ல பார்க்கறான். ஒன்னு வானத்தை நோக்கி, மற்றொன்று சுட்டெரிக்கும் சூரியனை நோக்கி. விண்வெளி பயணம் பத்தின செய்தியா? ஆமா, 54 ஆண்டுகளுக்கு பிறகு நாசாவோட ஆர்டெமிஸ் 2 மனிதர்களுடன் நிலவை நோக்கி பயணிக்குது. இஸ்ரோவும் சளைத்ததில்லை. சூர்யா அப்படிங்கிற 1000 டன் எடையுள்ள மாபெரும் ராக்கெட் மூலமா 2040ல இந்தியர்களை நிலவில் இறக்க தயாராகி வராங்க. இத கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா மறுபுறம் ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வந்திருக்கு. 2030க்குள் பூமி 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பமயமாதல் வரம்பை தாண்டும்னு கணிச்சிருக்காங்க. இதை தடுக்க COP41 மாநாட்டுல $1.3 டிரில்லியன் நிதி பத்தி விவாதிக்க போறாங்க. இதுல எனக்கு ஒரு ஓம தோணுது. என்னது அது? நம்ம வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நாம ஜன்னல் வழியே நிலவோட அழக ரசிச்சிட்டு இருக்கோமான்னு கேட்க தோணுது. நிலவுக்கு செல்லும் அதே அறிவியல் மூளை பூமியோட 1.5 டிகிரி வெப்பத்தை குறைக்க ஏன் தடுமாறுது? அதாவது அறிவியல் கிட்ட தீர்வு இருக்கு, ஆனா மனித மனசுகிட்ட அதற்கான விருப்பம் இல்லை. மனிதனுக்கு எல்லைகளை தாண்டும் தாகம் எப்போதுமே உண்டு. விண்வெளி பயணம் அப்படிங்கிறது நமது நம்பிக்கையின் அடையாளம். ஆனா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிறது நாம செஞ்ச தவறுகளுக்கான தண்டனை. அப்போ அந்த $1.3 டிரில்லியன் நிதி விவாதம், வளர்ந்த நாடுகள் பூமியை சூடாக்கி தங்களை வளர்ப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா அதற்கான விலைய வளரும் நாடுகள் கொடுக்கணும். இந்த காலநிலை நிதி போராட்டம் உலகளாவிய ஏற்றத்தாழ்வோட சாட்சி. ஆன்மீக பார்வையில பாத்தீங்கன்னா, தன்னை சுற்றி உள்ள இயற்கையோடு இயந்து வாழத் தெரியாத மனித மனம் அமைதியை தேடி வேற்று கிரகங்களுக்குச் செல்ல துடிக்குது. வெளியில அமைதியை தேடி ஓடுறோன்னு சொல்றீங்க? ஆமா, நம் உள்ளே அமைதி இல்லாம பிரபஞ்சத்துல எங்கும் அமைதியை காண முடியாதுங்கிற கசப்பான உண்மை இங்க மறைஞ்சிருக்கு. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ரொம்ப ஆழமான விஷயங்களை பேசியிருக்கோம். குவாண்டம் தொழில்நுட்பத்துக்கு முதல் பருவநிலை மாற்றம் வரை. ஆமா, இந்த அலசலை முடிப்பதற்கு முன் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க. குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் நமது டிஜிட்டல் ரகசியங்களை உடைக்கலாம். பருவநிலை மாற்றம் நமது வீடுகளை தகர்க்கலாம். உலகப் போர்கள் எல்லையை மாற்றலாம். இத்தனைக்கும் நடுவுல எந்த தொழில்நுட்பத்தாலும் உடைக்க முடியாத, எந்த போராலும் அழிக்க முடியாத உங்களின் சுய அறிவு, அதாவது கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் உங்களுக்கான ஒரே புகலிடமா? இதை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாமல் இயங்குகிறது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைக்கும். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள், லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.